अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। சரி, கீழே இந்த பூமியினுடைய மண்டலத்துல இருக்கக்கூடியதான சப்த தீபங்களை பத்தி காண்பிச்சுண்டு வராள். அதுல சப்த தீபங்கள் 7 தீபங்கள் நம்ம ஜம்பூ தீபத்துல இருக்கோம். ஜம்பூ தீபம், லக்ஷத்வீபம், இதெல்லாமே முன்னாடியே கீழே சொல்லியிருக்காரு என்னென்ன தீபங்கள் இருக்கு அப்படிங்கிறத போன அத்தியாயத்திலேயே கூட அதாவது ரெண்டாவது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் ஜம்பூ லக்ஷாஹ்வயௌ த்வீபௌ ஷால்மலிச்சாபரோ த்விஜ குஷः க்ரௌஞ்சஸ்ததா சாகாः புஷ்கரश्चैव சப்தமாः. ஜம்பூத்வீபம், லக்ஷத்வீபம், ஷால்மலித்வீபம், குஷத்வீபம், க்ரௌஞ்சத்வீபம், ஷாகத்வீபம், புஷ்கரத்வீபம் அப்படிங்கிறதாக 7 தீபங்கள். இதுல கீழே ஷாகத்வீபத்துக்கும் புஷ்கரத்வீபக்கும் மாத்திரம்தான் நாம இப்ப பார்க்கணும். இருந்தாலும் கீழே இருக்கக்கூடியதுகள் என்னன்னா ஒவ்வொரு தீபத்திலேயும் அந்த தீபத்துக்கு என்ன அளவு, ஜம்பூ தீபத்துக்குன்னு ஒரு அளவு சொன்னால் எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த அத்தியாயத்திலேயே அந்த ஜம்பூ தீபத்துல 7 நதிகள் இருக்கு, 7 சமுத்திரங்கள் இருக்கு. லவண ஈக்ஷு சுரா சர்பிர் ததி துக்த ஜலை சமம், அவைகளாலே அந்த ஒவ்வொரு இதுவும் சூழப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். ஏதே த்வீபா சமுத்திர இஸ்து. அப்ப ஜம்பூ தீபம், ஜம்பூ தீபத்தை சுத்தி ஒரு சமுத்திரம், லவண சமுத்திரம். அதுக்கப்புறமா லக்ஷத்வீபம், அதை சுத்தி இக்ஷு சமுத்திரம். அதுக்கப்புறமா 3வதா ஷால்மலி, அதுல சுறா, அதை சுற்றிலும் சுறா கள்ளு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது குஷத்வீபம், அதுக்கு சர்ப்பி நெய். அதற்கு மேல கிரௌஞ்சத்வீபம், ததி. அதுக்கப்புறமா துக்தம் ஜலம் அப்படிங்கிறதாக மேல 2 தீபங்களுக்கு இவைகள் எல்லாம் வெளியில இருக்கக்கூடியதான சுற்று சமுத்திரங்களாக காணப்பட்டிருக்கின்றன. அதுல ஷாகத்வீபே து தைர் விஷ்ணு சூரிய ரூபதரோ முனே யதோக்தைரிஜ்யதே சம்யக் கர்மபிர் நியதாத்மபிஹி. ஷாகத்வீபத்துல இருக்கக்கூடியதானவர்கள் எல்லாம் பெருமாளை சூரிய ரூபியாக சேவிக்கின்றார்கள் அப்படிங்கிறதாக ஒவ்வொரு தீபத்திலேயும் பெருமாளை இப்படி சேவிக்கிறான்னு பார்த்துட்டே வரும். ஒரு இடத்துல பிரம்மா ரூபதிருக்குன்னு சொன்னா, இன்னொரு இடத்துல ருத்ர ரூபதிருக்குன்னார். இங்க ஷாகத்வீபத்துல பெருமாள் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவனாக சேவிக்கிறார்கள், சூரிய ரூபத்திலே சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறதாக ஆச்சு. இப்ப மேல 2 தீபங்கள், அந்த தீபங்களை சொன்னா இந்த அத்தியாயம் முடிஞ்சிடும். அது புஷ்கரத்வீபம், ஷாகத்வீபம், புஷ்கரத்வீபம். ஷாகத்வீபே து தைர் விஷ்ணு சூரிய ரூபதரோ முனே
யதோக்தைரிஜ்யதே சம்யக் கர்மபிர்நியதாத்மபிஹி. 70 ஸ்லோகம்னா சாக்கத்வீபம் கூட ஆயிடுது. சாக்கத்வீபஸ்து மைத்ரேய க்ஷீரோதேன சமாவிருத்தாः शाकद्वीप प्रमाणेन वलयेनेव वेष्टिताः. शाकद्वीपம் கீழ லக்ஷத்வீபத்திற்கு ஒரு அளவு, ஜம்பு தீபத்துக்கு ஒரு அளவு சொன்னார். அந்த ஜம்பு தீபத்துக்கு 84,000 யோஜனைரஸ்ய சோச்சரயாக கீழ இருக்கக்கூடியது. ஆவிஷ்டாः ஷோடசாதः. 2வது அத்தியாயத்துல 9 பத்துகள். அதுகளுக்கு நடுவுல லக்ஷத்வீப், இது ஜம்பு தீபம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஜம்பு தீபத்துக்கு நடுவுல தான் மேருமலை இருக்கு. மேருமலையினுடைய வசரம் இவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் கீழே காண்பிச்சார். இப்ப அந்த அளவு என்ன இருக்கோ அதுக்கு 2 மடங்கு அளவு சமுத்திரம், அதுக்கு 2 மடங்கு அளவு அடுத்தது இருக்கக்கூடியதான தீபம் அப்படின்னு சொல்லிண்டே வந்து இப்ப சாக்கத்வீப பர்யந்தம் சொல்லி சாக்கத்வீப பிரமாணம் என்னவோ அளவு அதனுடையதான शाकद्वीपस्तु மைத்ரேய க்ஷீரோதேன சமாவிருதாः शाकद्वीप பிரமாணேன வலயேனேவ வேஷ்டிதாः. சாக்கத்வீபம் அளவு ஒரு, அதாவது டயாமீட்டர்ல பார்த்தா ஒரு அளவு இந்த லக்ஷத்வீபம்னு வச்சுக்கோங்க. ஏதோ முதல்ல ஜம்பு தீபம் அது ஒரு அளவு சொன்னான். அதை சுற்றிலும் இருக்கக்கூடியதான ஒரு சமுத்திரம் சொன்னான். அதை காட்டிலும் இன்னொன்னு அந்த வெளியில இருக்க அவுட்டர்ல இருக்கக்கூடிய டயாமீட்டர் அதிகமா இருக்குமோ இல்லையோ, அப்ப அதை காட்டிலும் அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அவ அதே அளவுன்னு சொல்லுவா. அதே அளவுன்னு அதை சுற்றிலும் வரக்கூடியதான அளவுங்கிறது. ஆக அளவுல பெருசு இருக்கணும், ஆனா அது 2 மடங்கு அளவு பெருசா இருக்காது. அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ஒரு டயாமீட்டர்ல ஒரு 4 டயாமீட்டர்ல இருக்கக்கூடியதாக நாம ஒண்ணு வரையறோம் அப்படின்னா அதனுடைய அவுட்டர் ரிங் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா நாம இவ என்ன சொல்றா, அதே அளவு அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் அடுத்ததுல அவுட்டர்ல இருக்கிற காரணத்தினால. இந்த மாதிரி அவ ஒவ்வொரு தீபமாக சொல்லிண்டு கடைசி தீபத்துக்கு வந்துட்டு இருக்கார். शाकद्वीपस्तु மைத்ரேய க்ஷீரோதேன சமாவிருதாः शाकद्वीप பிரமாணேன வலயேனேவ வேஷ்டிதாः. शाकद्वीप பிரமாண அளவாக இருக்கக்கூடிய வளையாக்காரம்னா இதுவாக சுற்றலாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான ஒரு க்ஷீரோதத்தினாலே பார்க்கடல் அதனாலே சூழப்பட்டிருக்கின்றது. க்ஷீராப்தி சர்வதோ பிரம்மன் புஷ்கராख्येन वेष्टिताः द्वीपेन शाकद्वीपाः द्विगुणेन समन्तताः. ஒரு 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 தீபத்தை சொல்றார். அதனுடைய அளவு இருக்கக்கூடியதான நதி, அதாவது சமுத்திரத்தினாலே சூழப்பட்டதுங்கிறார். அதற்கு மேல இருக்கக்கூடியது அந்த முன்னு அளவை காட்டிலும் 2 மடங்கு இருக்கக்கூடியது அப்படிங்கிறார். அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணுமானா, நடுவுல நாம ஜம்பு தீபம் சொன்னோம். நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய கணக்குல சொல்றோமானா ஜம்பு தீபம் ஒரு 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல டயாமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த இருக்கக்கூடியதான சமுத்திரம் 100ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். 110 120ன்னு வச்சுக்கோமே. ஆனா அவ அது ரொம்ப அந்த பெரிய ஒரு மைன்யூட் டிஃபரன்சஸா அவ அதிகமா சொல்ல, அதே அளவுலேயே சூழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அதை சுற்றிலும் இருக்கக்கூடியதான சமுத்திரம். ஆனா அதுக்கு அடுத்ததான பிளக்ஷத்வீபம், ஜம்புக்கு அடுத்தது பிளக்ஷத்வீபம், அது இதை காட்டிலும் 2 மடங்குன்னு சொன்ன காரணத்தினால இது 100 கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்குன்னா அது 200 கிலோமீட்டர்ல இருக்கணும் அந்த அடுத்த தீபம். அதே அளவுக்கு அதை சுற்றிலும் அதற்குரியதான சமுத்திரம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால அது ஒரு 20 கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுட்டோம்னா அந்த முன் தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு இருக்கு. அப்ப 200 முன்னாடி இருந்தது பிளக்ஷத்துக்கு அடுத்ததான 3வது தீபம் 200 2 மடங்கு 400 அப்படிங்கிற அளவுல நாம எடுத்துட்டு வரணும். அந்த ஜம்பு தீபத்துக்குன்னு ஒரு அளவு கீழே சொன்னா கீழே 2வது அத்தியாயத்துல அதுக்கு எவ்வளவு அளவு சுற்று அளவு இருக்குன்னு காண்பித்தா அந்த அளவு
2வது அத்தியாயத்துல ஒரு அளவு சொன்னார் கீழே நம்ம முதல் ஜம்பு தீபத்துக்கு. சரி, அதை பார்க்கலாம். இப்போ அதனுடையதான 2 அளவு கீழே ஏதாவது வியாக்கியானத்திலேயாவது இருக்கோ என்னவோ. சரி, அதை பார்க்கிற ஏதோ ஒரு நம்பர் இதுல இருக்கு, இருந்துட்டு போட்டோம். இதுதான் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ சாகத்வீபத்துக்கு முடிக்கிறார். சாகத்வீபவாசிகள் சூரியனை உபாசிக்கிறாள், பெருமாளை சூரியனாக உபாசிக்கிறாள். அதை சுற்றிலும் க்ஷீராப்தி இருக்கு. அந்த முன் சாகத்வீபத்தை காட்டிலும் 2 மடங்கு அளவுல இந்த புஷ்கர தீபம் அமைந்திருக்கிறது. க்ஷீராப்தி சர்வதோ பிரம்மன் புஷ்கராட்சியேன வேஷ்டிதாக द्वीपेन शाकद्वीपाः द्विगुणेन समन्ततः. द्विगुणம்னா 2 மடங்கு, 2 மடங்கு சமந்ததா, எல்லா புறங்களிலேயும் 2 மடங்கா இருக்கக்கூடியதாய். புஷ்கரே சவனஸ்யாபி மகாபீதோ பவத் சுதாः தாதகிஷ்ட தயோஸ்தத்ர द्वे वर्षे नाम चिह्निते. ஒவ்வொரு ஒவ்வொரு திவீபத்திலேயும் ஒவ்வொரு ராஜா அவனுக்கு இத்தனை பிள்ளைகள், அவள்லாம் அதை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அங்க அத்தனை விதமானதான எல்லை மலைகள், அதாவது வருஷ பர்வத்தங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நாம கீழே இருந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ க்ஷீராப்தி சர்வதோ பிரம்மன் புஷ்கராட்சேன வேஷ்டிதா द्वीपेन शाकद्वीपात्तः द्विगुणेन समन्ततः पुष्करे सवनस्यापि महापीतो भवत्सुताः धातकिश्च तयोस्तत्र 2 वर्षे नाम चिह्निते. புஷ்கர பர்வத்திலே புஷ்கர வருஷத்துல பேர் என்ன, புஷ்கர தீபத்துல சவனங்கிறவன் மகாராஜாவா இருந்தான். புஷ்கரேச வனஸ்யாபி மகாபீதோ பவத்சுதாஹ. அவனுக்கு புஷ்கர தீபத்தினுடையதான நாயக்கனாக சவனன் இருந்தான். அவனுக்கு 2 குமாராள், மகாபீத்தன் தாத்தகி என்று. மகாபீதோ பவத்சுதாஹ தாத்தகிஷ்ட. தாத்தகியும் மகாபீத்தனும் தாத்தகியும் 2 பேர் இருந்தாள். அது அந்த ராஜ்ய பாகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த 2 பிரிக்கக்கூடிய மலைகள் 2 பேர் இருந்திருக்கா. அவளுக்கு பிரிக்கக்கூடியதான மலைகள் அவாவாளினுடைய பெயர்களினாலே தயோஸ்தத்ர 2 வருஷே நாம சின்னிதே. மகாபீத்தம் தாத்தகி அப்படின்னு 2 வருஷ பர்வத்தங்கள். அன்னைக்கே சொன்னோம், வருஷம் அப்படின்னா சுகமா மக்கள் வாழக்கூடிய பாரத வருஷம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு மலை, அந்த மலைக்கு உள்பகுதியெல்லாம் மக்கள் வாழக்கூடியதான இடம். அந்த மாதிரி 7 பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்திருந்தான். அதுலன்னா 7 மலைகள் இருந்து அவ அதை பிரிச்சுட்டு இருக்கா. இப்ப புஷ்கர வருஷத்துல 2 குழந்தைகள், அவளுக்கு என்ன பெயரோ அதை வைத்துக் கொண்டே பரதன்கிறதான ராஜா இருந்து வந்தான். அவன் ஆண்டு கொண்டிருந்தான். அதனால பாரத வருஷம்ங்கிற மாதிரி மகாபீத்தன் தாத்தகின்னு 2 பேர் அவ ஆண்டு கொண்டிருந்ததான பகுதி. அதனால அந்த வருஷம்னா மக்கள் சுகமாய் வசிக்கக்கூடிய இடம். மகாபீத்தம் ததைவான்யத் தாத்தகி கண்ட சம்ஹிதம். மகாபீத்தம் தாத்தகி என்கின்றதான 2 பகுதிகளாகவே அவைகள் பெயர் பெற்றிருந்தன. ஏகச்சாத்திர மகாபாக பிரக்ஷாத்தோ வருஷ பர்வதः மானசோத்தர சம்ஞோ வை மத்தியதோ வலயாகிருதி. அங்க 2 பகுதி தான், மொத்த வருஷமே 2 பகுதி தான். அப்போ ஒரு மலை இருந்தா ஒரு மலைக்கு இந்தண்ட பக்கம், மலைக்கு அந்தண்ட பக்கம்னு. அந்த வருஷ பர்வதம், அந்த பர்வதத்துக்கு இந்தண்ட பக்கம் மகாபீத்தன்கிறவன் ஆண்ட பகுதி. அதனால மகாபீத்த வருஷம். இந்தண்ட பக்கம் தாத்தகி ஆண்டு கொண்டிருந்தது, தாத்தகி வருஷம் அப்படிங்கிறது. வருஷம்னா ஏற்கனவே சொன்னது, நாம இயர் அப்படிங்கிறதான குழப்பிக்க கூடாது. வருஷம்னா மக்கள் வாழக்கூடியதான, வசிப்பதற்கு ரம்யமாக இருக்கக்கூடியதான இடம் அப்படிங்கிறது. பாரத வருஷம்னா டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அதுல மகாபீத்தன் தாத்தகின்னு 2 பேர் இருக்கா. கீழெல்லாமும் அப்படிதான் பார்த்தோம். அதனால அந்த மகாபீத்தன் தாத்தகிங்கிறதான 2 பேரினுடையதான அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய இடத்தை பிரித்து கொடுத்ததான மலைக்கு மானசோத்தர சம்ஞா, மானச பர்வதம் அப்படிங்கிறது. மத்தியத்தோ வலயாக்கிருதி, அது நடுவுல வலயாக்கிருத்தியா இருக்கு, ரவுண்டா இருக்கு. யோஜனானாம் சஹஸ்ராணி
ஊர்த்வம் பஞ்சாஷதுச்ரிதாः தாவதேவ ச விஸ்தீர்ணः சர்வதः பரிமண்டலாः யோஜனானாம் சஹஸ்ராணி ஊர்த்வம் பஞ்சாஷதுச்ரிதாः. 50 சஹஸ்ரம் 1000 யோஜனை அப்படிங்கிறது ஒரு அளவு, அந்த காலத்து அளவு. அப்போ 50,000 அளவு யோஜனை உச்சிரிதாக அந்த பர்வதம் யோஜனானாம் சஹஸ்ராண்யூர்த்வம் பஞ்சாஷதுச்ரிதாः 50,000 யோஜனை அளவு உயரத்திலே நீண்டதாய் உயர்ந்ததாய். தாவதேவச்ச விஸ்தீர்ணः அதனுடைய விஸ்தீர்ணமும் அதனுடையதான அந்த அளவும் அதே அளவிலே இருந்தது. சர்வத பரிமண்டலாக அப்படி அது டயமெட்ரிக்கலா அவ்வளவு பெருசாக இருந்திருக்கான். புஷ்கரத்வீப வலயம் மத்தியேன விபஜன்னிவ ஸ்திதோசௌ தேன விச்சின்னம் ஜாத்தம் தத்வர்ஷ தத்வயம். புஷ்கர வருஷத்தை 2ஆக பிரித்து ஆக்கு கொடுப்பது போலே இந்த மலை நடுவிலே இருந்தது. அதனால அது 2 பகுதியாக பிரிந்தது. புஷ்கரத்வீப வலயம் அதாவது புஷ்கரத்வீபத்தினுடையதான அந்த சர்க்குலர் புஷ்கரத்வீபத்தை மத்தியேன விபஜன்னிவ நடுவிலிருந்து பிரித்து கொடுப்பான் போலே ஸ்திதோசௌ இந்த மானச வருஷம் இருக்கு. தேன விச்சின்னம் ஜாத்தம் தத் வருஷ கத்வயம் அதனால அந்த வருஷகத்வயம் 2 வருஷங்களும் பிரிக்கப்பட்டன. மலைக்கு இந்தண்ட பக்கம் அந்தண்ட பக்கம் என்று. வலயாகாரமே கைக்கம் தயோர் வருஷம் ததா கிரிஹி அவைகள் எல்லாம் கூட வலயாக்காரமா இருக்கு. அதுகளுக்குள்ளதான் வருஷம் மக்கள் வசிக்கக்கூடிய இடமும் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடியவாளை பத்தி சொல்றார். தசவர்ஷ சஹஸ்ராணி தத்ர ஜீவந்தி மானவாஹ நிராமயா விஷோகாச்ச ராகத்வேஷாதிவர்ஜிதாஹ. தசவர்ஷ சஹஸ்ராணி தசசஹஸ்ரம் 10,000 வருஷத்துக்கு அங்க மக்கள் வாழறாளா. தசவர்ஷ சஹஸ்ராணி தத்ர ஜீவந்தி மானவாஹ நிராமயாக 10,000 வருஷம் இருந்தாலும் கூட நோய் நொடியற்றவர்களாய் விஷோகாச்ச என்ன வேண்டி இருக்கு போ அப்படின்னு வருத்தம் எதுவும் இல்லாதவர்களாய் சோகம் இல்லாதவர்களாய் ராகத்வேஷாதி வர்ஜிதாக ராகம் துவேஷம் முதலியதான துர்குணங்கள் இல்லாதவர்களாய். அதனால அவளுக்கு நிறைய வருஷம் இருக்கு. அதுல ஒண்ணும் குறையவே இல்லை, சந்தேகமே இல்லை, ஆச்சரியமே இல்லை. ஐயோ இன்னொருத்தர் இருக்கானே அவன். அதனால ராகத்வேஷம் முதலியவர்கள் எல்லாம் முதலியவைகள் எல்லாம் இல்லாதவர்களாய் அங்க இத்தனை வருஷங்களுக்கு வாழ்கிறார்கள். அதமோத்தமௌ நதேஷ்வம் நீச்சன் அவன் உத்தமன் அப்படிங்கிறது கிடையாது. அதமோத்தமௌ நதேஷாம் நதேஷ்வாஸ்தாம் இவன் நீச்சன் இவன் உத்தமங்கிறதான அந்த பாகமே பிரிவே கிடையாது. நவத்யவதகௌத்விஜ இவன் அடிக்கிறவன் அவன் அடிபடுபவன் அப்படிங்கிற பேதமும் இல்லை. வத்யவதகௌத்விஜ நேர்ஷ்யா அசூயா பயம் துவேஷா ந ஈர்ஷ்யா அசூயா பயம் துவேஷா. ஈர்ஷ்யா பொறாமை, அசூயா அதுவும் பொறாமையினுடைய டிகிரி தான் வித்தியாசங்கள். அப்படி ஈர்ஷ்யா அசூயா பயம் துவேஷாக துவேஷம் அப்படிங்கிறது இன்னொருத்தன் கிட்ட வெறுப்பு உணர்வு. ரோஷாக கோபம் லோபாதிகௌனச்ச லோபாதிகோனச்ச லோபம் பேராசை முதலிய எந்த துர்குணங்களும் கிடையாது. காமக்ரோத ததா தேஷாம் அப்படின்னு கீதையில பெருமாள் காண்பிக்கிறார். காமம் குரோதம் காமக்ரோத ததா தேஷாம் லோபம் இது 3 இருந்ததுன்னா சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம். சொர்க்கத்தை மூடி வைக்கிறதுக்கு சந்தோஷத்தை மூடி வைக்கிறதுக்கு உத்தம லோகத்தை போகிறதுக்கு மூடி வைக்கக்கூடியது காம குரோத லோபம் அப்படிங்கிறதுன்றார். அதனால இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால நிம்மதியா மக்கள் வாழ்கிறார்கள். மகாபீதம் பகிர் வருஷம் தாத்தகி கண்டமந்ததாக இதுலயும் அந்த சக்கராக்காரமா இருக்குன்னு சொல்றோமா, அதுல முதல் வருஷம். அந்த வருஷத்துல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடியது சாக்க வருஷம். அந்த சாக்க வருஷத்தினுடையதான உட்பகுதியில அதாவது இந்த இந்த புஷ்கர வருஷத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையினுடைய இந்த உள்பகுதியில அதாவது முன் சாக்க வருஷத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது தாத்தகி, அது உட்பகுதியில இருக்கு. மகாபீத்தம் பகிர் வருஷம், மகாபீத்தம் வெளியில இருக்கு.
மானசோத்தர சைலஸ்ய தெய்வ தைத்யாதி சேவிதம் தேவ தைத்யாதி சேவிதம் தேவர்கள் தைத்தியர்கள் முதலியவர்கள் எல்லாம் வந்து கொண்டாடக்கூடியதான இந்த மானச பர்வதத்தினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடியது தாத்தகி வருஷம், வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது மகாபீத வருஷம். சத்யான்ருத்தேன தத்ராஸ்தாம் த்வீபே புஷ்கரசம் விதே ந தத்ர சைலாவா த்வீபே வருஷத்வயான் விதே. அப்படி 2 வருஷங்களை கொண்டிருக்கக்கூடியதான அதுல சத்யான்ருத்தேன தஸ்யாஸ்தாம், சத்திய அன்றுத்தம் உண்மை பொய் அந்த மாதிரியான தன்மைகள், அதாவது எப்பொழுதுமே உண்மைதான், பொய்ங்கிறது கிடையாதுங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாதுங்கிறதான அர்த்தத்தை சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது பொய்ன்னு வந்தாதான் உண்மைன்னு ஒண்ணு வரணும். அப்படி பொய்ங்கிறது இல்லாத காரணத்தினால பொய்க்கு எதிர்த்தட்டில் இருக்கக்கூடியதான உண்மை அப்படிங்கிறது ஒரு குணமா, அதாவது இந்த காலத்துல ஒண்ணு சொல்றோம் பாருங்க, அவர் ரொம்ப குணவான் அப்படின்னார். என்ன அப்படின்னார், அவர் பொய்யே பேசுறது இல்ல. பொய் பேசாமை ஒரு குணமா? பொய் பேசுறது ஒரு தோஷமே தவிர பொய் பேசாமைங்கிறது நியத்தமா நம்மளுக்கு ஏற்பட வேண்டியது. அதை போய் குணமாயிடுறது, குணமா சொல்லிடுறது. இந்த காலத்துல எல்லாம் சொல்றாரு பாருங்க, அவர் ரொம்ப நல்லவர். என்ன அப்படின்னார், அவர் டீ டோட்டலர், குடிக்காம இருக்கிறது ஒரு குணமா? நல்ல பையன் அவன், ஏன்னா அவன் வந்து பீடி சிகரெட் எல்லாம் பிடிக்கிறது இல்லை, இது ஒரு குணமா? அந்த மாதிரி சத்தியம்ங்கிறது நமக்கு விகிதம், அத ஒரு பெரிய குணமா சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா அது குணமா சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா எதனாலன்னார். அது குணமாவும் பெரியவா சொல்லியிருக்கா. எப்ப ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு வேளையில அசத்தியம் வந்ததோ, சிச்சி அசத்தியத்தை காட்டிலும் எவ்வளவு குணமானதுன்னு வந்துடுச்சு. ஆனா அந்த வருஷத்துல அந்த மாதிரியான அசத்தியம் இல்லாத காரணத்தினால சத்தியமும் சத்தியத்தை பத்தி பேச்சே கிடையாது. அதனால நதத்ர சத்யா அன்றுத்தேன தத்ராஸ்தாம், சத்தியம் அன்றுத்தம் இது 2ம் அங்கு இல்லை அப்படின்னா, 2ஆக அசத்தியம் இருப்பதனால் 2வதாக ஒரு சத்தியம் என்பதை பற்றி பேச வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் எப்பொழுதும் சத்தியமே இருந்துட்டு இருக்குங்கிறதாக அர்த்தமா எடுத்துக்கணும். புஷ்கரசம் கீதே நதத்ர நத்ய சைலாவா, நதிகள் சைலங்கள் மலைகள் இதெல்லாம் எதுவும் இல்லை. வருஷத்வயான் விதே, அந்த ஒரு வருஷத்தை கொண்டிருக்கக்கூடியதான இதுல, அதாவது வருஷ பர்வதம், அந்த மானச பர்வதத்தை கொண்டிருக்கக்கூடியதான இந்த 2 வருஷத்தை கொண்டதான அந்த புஷ்கர தீபத்திலே சத்தியான்றுத்தங்கள் முதலியதான விபஜனங்கள், நதிகள் சைலங்கள் முதலியவைகளினுடையதான பிரவாகம் இதெல்லாம் இல்ல. துல்லிய வேஷாஸ்து மனுஜாக தேவை தத்ரைக ரூபிணா, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தேவர்களுக்கு துல்லியமான ஆகாரத்தை உடையவர்களாய், வர்ணாசிரமாச்சாரஹீனம் தர்மாச்சரணவர்ஜிதம் த்ரயீ வார்த்தா தண்டநீதி சுஷ்ரூஷாரஹிதஞ்சயத். இங்க லோகத்துல இருக்கிறதெல்லாம் அங்க கிடையாது. இங்க லோகத்துல வர்ணாசிரமாச்சாரஹீனம், இங்க வர்ணாசிரமங்கள் எல்லாம் உண்டு. ஏற்றம் தாழ்வு இருக்கிறதுனால தானே பிராமணன் அவனுக்கு அடுத்தது அது அப்படின்னு சொல்றோம். அங்கதான் ஏற்ற தாழ்வுகள்லாம் இல்லையோ. அந்த காரணத்தினால வர்ணாசிரமம் இல்லை. அதனால வர்ணாசிரமத்திற்குரியதான ஆச்சாரங்கள் பழக்கங்கள் அவ பண்ண வேண்டிய வேலைங்கிறதான விபஜனம் இல்ல. தர்மாச்சரண வர்ஜிதம், தனியா அதர்மம்ங்கிறது இல்லாத காரணத்தினாலே தர்மம்னு ஒண்ணு நாம வசதியா பெருசா சொல்ல வேண்டியதாக இருந்திருக்குல. அங்க உட்கார்ந்து வேதத்தை சொல்றவா, அதே மாதிரி இன்னொருத்தனை ரட்சணம் பண்றவாள், இவ வந்து விவசாயாதிகளை பண்றவாள், இவ வியாபாராதிகளை பண்றவாங்கிறதான தன்மைகள் எல்லாம் பூமியில என்ன உண்டோ அதெல்லாம் கிடையாது. த்ரையி வார்த்தா தண்ட நீதி சுஷ்ரூஷா ரஹிதஞ்சயத்தை, பிராமண கத்திரிய வைசிய சூத்ராளுக்கு விகிதமானதான பூமிகதமான என்ன தர்மங்கள் ஜம்பூ தீபத்துல இருக்கோ அதெல்லாம் அங்க இல்ல. வருஷத்வயம் து மைத்ரேய பௌமஸ்வர்கோ யமுத்தமாக சர்வர்த்து சுகத காலா ஜரா ரோகாதிவர்ஜிதா தாத்தகி கண்ட சம்ஞோத மகாபீதே ச வைமுனே. தாத்தகி மகாபீதம்ங்கிறதான இந்த 2 வருஷங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாகத்துல அது வந்து பூமியில இருக்கக்கூடிய ஸ்வர்க்கம்னு சொல்றாளாம். பௌம ஸ்வர்கா, தேவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வர்க்கம் இருக்கு. ஆனா பூலோக வைகுண்ட ஸ்வர்க்கம் அப்படின்னு இத சொல்லலாம். அது எப்படி இருக்கு? சர்வர்த்து சுகத காலஹா, எல்லா ரித்துக்களுக்கும் சுகத்தை ஏற்படுத்தக்கூடியதான காலம். ஜரா ரோகாதி வர்ஜிதாக, கிழத்தன்மை ரோகம் முதலியதான எதுவுமே இல்லாதது. அப்படி ஒரு அற்புதமானதான இடம். நிக்ரோத புஷ்கர த்வீபே
பிரம்மணஸ்தானமுத்தமம் தஸ்மின் நிவசதி பிரம்மா பூஜ்யமான சுராசுரை. அங்க ஒரு ஞக்ரோத விருட்சம் இருக்கு. ஞக்ரோதா அப்படின்னா ஆலமரத்துக்கு பெயர். ஏன்னா தலை கீழே வளரக்கூடியது. இப்படி வளர்ந்து திருப்பி அது கீழே வர்றதுனால ஞக்கு ரோஹதி இது ஞக்ரோதா. தலை கீழே வளருது. எல்லா செடியும் இப்படி வளரும் மரங்கள் எல்லாம். அது மாத்திரம் அப்படி வளர்ந்து அது மேல இருந்து தொங்கி கீழே வந்து அது விழுதா வந்து அந்த விழுதுல இருந்து இன்னொன்னு வருதுங்கிறதாக அது அப்படியே பெரிய பெரிய விழுதுகளா அதுக்கு பெருசா அப்படிங்கறதுனால அதுக்கு ஞக்ரோதம்னு பெயர். இந்த புஷ்கர தீபத்துல ஒரு பெரிய ஞக்ரோத விருட்சம் இருக்கு. அங்க பிரம்மணஸ்தானம் உத்தமம், பிரம்மாவினுடையதான இடம். தஸ்மின் நிவசதி பிரம்மா பூஜ்யமான சுராசுரைஹி. தேவாதி தேவதைகளாலேயும் அசுரர்களாலேயும் சுராசுரர்களாலே பூஜிக்கப்படுபவனாய் பிரம்மா அங்கே இருக்கிறான். இந்த ஒரே ஒரு க்ஷணம் வரேன், ஒரு நிமிஷத்துல. தாத்தகி நிக்ரோத புஷ்கர தீபே பிரம்மணஸ்தானமுத்தமம் தஸ்மின் நிவசதி பிரம்மா பூஜ்யமான சுராசுரைஹி. அங்க தேவாசுரர்களாலே கொண்டாடப்படக்கூடியவனாய் பிரம்மா ஒளிர்கின்றான். சுவாதூதகேனோததினா புஷ்கர பரிவேஷ்டிதா. இப்ப பாருங்க, இந்த புஷ்கரம் சுவாதூதகம் அப்படின்னா நல்ல தீர்த்தம் கொண்டதான ஜல சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கின்றது. சுவாதூதகேனோததினா புஷ்கர பரிவேஷ்டிதா சமேன புஷ்கரஸ்யைவ விஸ்தாரான் மண்டலாகிருதேஹ. மண்டல ஆக்கிருதி அப்படின்னா சர்க்குலர் ஆக்கிருதி, வடிவம்னு அர்த்தம். அப்படி வடிவமான, அதாவது அதுக்கு என்ன தமிழ்ல சர்க்கிளுக்கு என்ன பெயர், வட்ட வடிவத்திலே இருக்கக்கூடியதான ஒரு சமுத்திரத்தினாலே இது சூழப்பட்டிருக்கின்றது. தஸ்மின் சமேன புஷ்கரஸ்யைவ. புஷ்கரத்துக்கு என்ன அளவு உண்டோ தீபத்துக்கு, அது வெளியில இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால அப்படிப்பட்டதான ஒரு சுத்தோதக சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கின்றது. இப்படி ஏவம் த்வீபா சமுத்திரைச்ச சப்தபிதாவிருதாக தீபஸ்சைவ சமுத்திரஸ்ச சமானௌ த்விகுணௌ பரௌ. இப்படி 7 தீபங்களாலே சூழப்பட்டதாக இந்த பூமி இருக்கு. தீபஸ்சைவ சமுத்திரஸ்ச சமானௌ த்விகுணௌ. அதாவது முதல்ல ஒரு தீபம், அதனுடைய அளவுல சமுத்திரம், அந்த தீபத்துக்கு 2 மடங்குல அடுத்ததாக இருக்கக்கூடிய தீபம், அந்த அளவுக்கு சமுத்திரம் அதை சுத்தி அந்த முதல் தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு இருக்கக்கூடியது என்று தீபஸ்சைவ சமுத்திரஸ்ச சமானௌ த்விகுணௌ பரௌ. மற்றவற்றிலிருந்து 2 மடங்காக ஒவ்வொரு தீபமும் அதற்கு வெளியில இருக்கக்கூடிய சமுத்திரமும் இருக்கின்றன. திகுணௌ பரௌ பயாம்சி சர்வதா சர்வ சமுத்திரேஷு சமானிவை ந்யூனாதிரிக்ததா தேஷாம் கதாச்சின் நைவ ஜாயதே. அவைகள்ல இருக்கக்கூடியதான தீர்த்தம், அது தீர்த்த ஸ்தானத்துல சமுத்திரத்துல எது இருந்தாலும், கள்ளு சமுத்திரம் கூட ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம், சுத்தோதக்க சமுத்திரம் கடைசியில இருக்குன்னு சொல்றோம். இவைகள்ல பயாம்சி சர்வதா சர்வ சமுத்திரேஷு சமானிவை, அதனுடைய அளவுகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவைகள்ல ஒரு கால் இறங்கி ஒரு கால் வளர்ந்துங்கிறது கிடையாது. நியூனாதிரிக்ததா தேஷாம் கதா சின்னைவ ஜாயதே. அவைகளிலே ஒரு பொழுதும் நியூனாதிரிக்தத்துவம் கிடையாது, குறைச்சலாகவோ அதிகமாகவோ ஆகக்கூடிய தன்மை கிடையாது. ஸ்தாலீஸ்தம் அக்னி சம்யோகாத் உத்ரேகி சலிலம் யதா ததேந்து விருத்தௌ சலிலம் அம்போதௌ முனி சத்தம. ஒரு உதாரணம் சொல்றார். பௌர்ணமி இருக்கிற பொழுது மாத்திரம் இந்த ஜலம் கொஞ்சம் ஒரே அளவுதான், அது அப்ப அதிகமா தெரியும் நம்மளுக்கு. நாம அதை இங்கிலீஷ்ல டைட்ஸ்ன்னு சொல்றோம். அது எப்படின்னா, கீழே அடுப்புல தணல் இருந்ததுன்னா அதுக்கு மேல வைக்கப்பட்டதான தடிகை பண்ற பாத்திரத்துல இருக்கக்கூடியதான ஜலம் அதிகமாக கொதிக்கிறது பாருங்க. அது என்னமோ மேல வந்து அதிகமா வந்த மாதிரி இருக்கு. அந்த பாத்திரம் முக்காலுக்கு வச்சிருக்கோம், கீழே நெருப்பு இருக்கிறதுனால அந்த பாத்திரம் முழுக்கவே ஜலம் வந்த மாதிரி இருக்கு. அளவு அதேதான், அளந்து பார்த்தா அதேதான் இருக்கும். அந்த மாதிரி காண்பிக்கிறார். இதெல்லாம் ஒரே அளவு ஜலம்தான். ஆனால் ஸ்தாலீஷ்டம் அக்னி சம்யோகாத்து உத்ரேகி சலிலம் யதா.
ஒரு பாத்திரத்துல ஸ்தாலியில இருக்கக்கூடியதான ஜலம் கீழே அக்னியினுடைய சேர்க்கையினால ஒருவேளை எப்படியானால் உத்ரேக்கி அது கொஞ்சம் கொதிக்கிறதோ மேல வருதோ, ததேந்து விருத்தௌ சலிலம் அம்போதௌ முனி சத்தம, அந்த மாதிரி சலிலமானது அம்போதியில ஒரே அளவுல இருந்தாலும் சந்திரன் வரும் பொழுது அது எதுவும் வளர்ற மாதிரி இருக்கு. அந்யூனாதிரிக்தாச்ச வர்தந்த்யாபோ ஹ்ரசந்தி ச, குறைச்சலும் அதிகமும் இல்லாததான இந்த ஜலம் குறைச்சலும் அதிகமும் ஆறா மாதிரி ஏற்படுகின்றது. ஹ்ரசந்திங்கிறது குறையறதுன்னு அர்த்தம். உதயாஸ்தமயே ஸ்விந்தோஹோ பக்ஷயோ சுக்ல கிருஷ்ணயோஹோ, சுக்ல கிருஷ்ண பட்சங்களுக்கு சேர சூரிய சந்திரனினுடைய உதயாஸ்தமங்களுக்கு சேர அது வளர்றது. அப்படியே கிருஷ்ண பட்சத்துல அதிகமா போய் அன்னைக்கு ரொம்ப நிறைய வருது பௌர்ணமி அன்னைக்கு, அது அப்படியே குறைஞ்சு அமாவாசை அன்னைக்கு அதனுடையதான இது குறைச்சலா இருக்கு, அளவு குறைச்சலா இருக்கு அப்படிங்கிறார். தசோத்தராணி பஞ்சைவ ஹ்யங்குலானாம் சதானி வை அபாம்ருத்தி க்ஷயௌ திருஷ்டௌ சாமுத்ரீணாம் மகாமுனே. ஹே முனியே, அந்த சமுத்திரங்கள்ல இருக்கக்கூடியதான ஜலங்கள் வளர்றது அப்படியே இறங்கிறதுங்கிறது எவ்வளோ அப்படின்னா, தசோத்தராணி பஞ்சைவ ஹ்யங்குலானாம், தச உத்தர பஞ்ச 10 அதிகமான 5 15 அங்குலம் வளருமா. தசோத்தராண்யங்குலானாம் சதானி வை, அங்குலானாம் சதானி 100 அங்குலம், அதனுடைய 15 × 100 அப்படிங்கிறது அந்த அளவு அதுகள் வளர்றது. அங்குலம் 15 × 100ன்னா 1500 அங்குலம் வளர்றது அப்படிங்கிறார். தசோத்தராணி பஞ்சைவ அங்குலானாம் சதானி வை அபாம்ருத்தி க்ஷயௌ திருஷ்டௌ, அந்த ஜலங்களினுடைய விருத்தியும் க்ஷயமும் இது வரும்பொழுது அதிகமாகிறது. பௌர்ணமி சந்திரனினுடைய உதயாதி காலங்கள்ல அஸ்தமன காலத்துல கொஞ்சமா இறங்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அளவு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஏறி இறங்கக்கூடியதுங்கிறது ஒருவேளை அதிகமா இருந்ததுன்னாக்க பஞ்சசதம், தசோத்தராணி பஞ்ச 10 அதிகமான 5 15, ஆனா அதனுடைய சதம் அங்குலானாம் சதம் 100 அங்குலம், 100 அங்குலத்தினுடைய 15ன்னா 1500 அப்படிங்கிறது 1500 அங்குலம் இந்த ஜலம் வளர்றதோ ஹிராசத்தை அடையறதோ தெரியறது. போஜனம் புஷ்கர தீபே தத்ர ஸ்வயம் உபஸ்திதம் ஷட்ரசம் புஞ்சதே விப்ர பிரஜா சர்வா சதைவஹி. ரொம்ப சுகமான இடம், எல்லாமே வயிற்றுப்பாடுக்காகத்தானே இத்தனையும் பண்றோம். அதனால அவர் சொல்றார், போஜனம் புஷ்கர தீபே தத்ர ஸ்வயம் உபஸ்திதம் இல்லையா, ரொம்ப சுகமா இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா புண்ணியாத்மாக்களா இருக்கணும் இல்லையா. அதாவது உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம்னார் சங்கராச்சாரியார். அதனால இந்த எண்ஷான் வயிற்றுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொன்னா கூட வயிற்றுப்பாட்டுக்காகத்தான் அத்தனையும் பண்றான் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தீபத்துல போஜனம் புஷ்கர தீபே ஸ்வயம் உபஸ்திதம், அது ஏதோ அமிர்த சுரபி மாதிரி அது தானா வரதான். மனசால நினைச்சா இன்னைக்கு ஏதாவது பருப்பு பாயசத்தோட கூட ஒரு இது இருந்ததுன்னா பரவாயில்ல, திருக்கண்ணமதோட கூட அப்பளம் இதோட கூட ஒரு ததியாராதனம் ஏற்பட்டதுன்னா நினைச்சா நடந்துடுறோம். அப்படி அங்க அதுவும் என்ன கொஞ்சம் கூட நன்னா இல்லாம ஏதோ கடனேன்னு இல்லாம ஷட் ரசம் தத்ர விப்ர பிரஜா சர்வா சதைவஹி, அப்படி ஷட்ரசத்தோடு கூடியதான அன்னத்தை மக்கள் அங்கே எப்பொழுதுமே புஜிக்கின்றார்கள். சாதூதகஸ்ய பரிதோ திருஷ்யதே லோக சம்ஸ்திதி விகுணா காஞ்சனி பூமி சர்வஜந்து விவர்ஜிதா. இப்படி 7 தீபங்களுக்கு வெளியில கடைசி தீபமா இருக்கக்கூடியதான புஷ்கர தீபத்திற்கு வெளியில சுவாதூதகம் நன்ன தீர்த்தத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நன்னதா இருக்கக்கூடிய நல் தண்ணீர் அந்த அந்த சமுத்திரம் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு வெளியில சுவாதூதகஸ்ய பரிதாஹா, அதுக்கு பரிதாஹான்னா சுற்றிலும்னு அர்த்தம். திருஷ்யத்தே லோக சம்ஸ்திதி, லோகஸ்ய மக்கள் வசிக்கக்கூடியதான சப்த தீபங்களா இருக்கக்கூடியவைகளுக்கு சம்ஸ்திதி
அதனுடைய எல்லை இது வரைக்கும் தான் மக்கள் வசிக்கக்கூடியது. மக்கள்னா ஒவ்வொரு விதமாக அங்க வசிக்கக்கூடிய வாழ்ங்கிறது அந்த மாதிரி அது தேவதைகளா கூட இருக்கலாம். மக்கள்னா அடியன் சொல்றது நரங்கிற அர்த்தத்துல இல்ல, வசிக்கக்கூடியவர்கள்னு. அந்த அதனுடைய எல்லை பூமியாய் த்விகுணா, அதுக்கு மேல 2 மடங்கு காஞ்சனி பூமிஹி, இந்த சுவாதூதகத்தை சுத்திலும் 2 மடங்கு அளவு காஞ்சனி பூமிஹி, தங்கமயமான பூமி இருக்கா. ஆனா அவ்வளவு தூரம் இருக்கே, அங்க தங்கம் இருக்கேன்னர். சர்வ ஜந்து விவர்ஜிதா, ஒரு ஜந்துவும் அங்க இருக்க மாட்டாதது, அனைத்து ஜந்துக்களாலேயும் விடப்பெற்றது. லோகாலோகஸ்தத ஷைலாஹ யோஜனாஹ யுத விஸ்ருதாஹ உச்ச்ராயேணாஹ பிதாவந்தி சஹஸ்ராண்யசலோஹிசாஹ. அந்த இடத்துலதான் லோகாலோகஸ்தத ஷைலாஹ, அந்த அந்த ஸ்வர்ணபுரமானதாக இருக்கக்கூடிய இடத்துல லோகாலோகாத்ரிஹி, உதயமலை ஒரு பக்கம் உதிக்கரிச்சே இந்த பக்கம் பிரகாசமா இருக்கும், அந்த பக்கம் அஸ்தமனம், அதான் லோகாலோகாச்சலம்னு பெயர். அங்கதான் சூரியன் வந்து உதிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம், அதுக்கு லோகாலோகம்னு பெயர். அப்படி அதாவது அந்த மலை இருக்கு, சூரியன் இங்க உதிக்கிறான்னு அதனுடைய கிரணங்கள் இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல இருட்டா இருக்கு. அதனால ஒரு பக்கம் லோகம் வெளிச்சமும், இன்னொரு பக்கம் அலோகம் வெளிச்சம் இல்லாமையும் அப்படிங்கிறது. அப்போ லோகாலோகஸ்தத ஷைலஹா, அங்கதான் லோகா. அதுக்கப்புறமா லோகாலோக விருட்சம் இது சைலம் இருக்கு. அது எப்படி இருக்கு? யோஜனாயுத விஸ்ருதாக, அயுத்தம்னா 10,000 யோஜனா, அயுத்தம் 10,000 யோஜனைகள் அளவுக்கு உயர்ச்சியை கொண்டதாய், அதே அளவுக்கு அளவை கொண்டதாய், உயரத்திலேயும் உச்சராயேனா பிதாவந்தி, 10,000 யோஜனை அளவு உயரத்தையும் கொண்டதாய், சஹஸ்ராண்யசலோஹிசா உச்சராயேனா பிதாவந்தி சஹஸ்ராணி, அதே அளவுக்கு இருக்கக்கூடியதான உயரமும் அந்த லோகாலோக மலை இருக்கிறது. அங்கதான் ததஸ்தமாஹா. இப்போ பூமி, அதாவது நாம சொல்லக்கூடியதானது, அதை சுற்றி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா ஸ்வர்ண பூமி இருக்குன்னு சொன்னோம், மக்கள் இருக்கிறது இல்லைன்னு. அதை சுற்று அங்கதான் லோகாலோக, அதுக்கப்புறமா லோகாலோக விருட்சம் இருக்கு, நல்லா உயர்ந்து இருக்கக்கூடியது. 10,000 அடி அளவுல விஸ்தாரமாகவும் 10,000 அடி அளவுல ஒசரமாகவும் இருக்கக்கூடியது. அதுக்கு அப்புறமா வெறும் தமஹா, வெறும் இருட்டுதான் இருக்கா. சமாவிருத்திய தம்சைலம் சர்வதஸ்திதம், அந்த மலையை சுற்றிலும் இருட்டுதான் பிரகாசித்து, இருட்டுதான் இருக்கின்றது. தமச்சாண்ட கட்டாகேன சமந்தாத் பரிவேஷ்டிதம், அண்ட கட்டாகம், அதுக்கு மேலதான் அந்த இருட்ட சுத்திலும் அண்ட கட்டாகம், இந்த பூமி, இந்த மொத்த அண்டம் பிரம்மாண்டம் அப்படிங்கிறதான கட்டாகம் தான் ஒரு வானாக்கு பெயர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு பெரிய தமச சுற்றிலும் அண்டகட்டாகம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அண்டகட்டாகம்னா நம்ம வானா இருக்கு பாருங்க, அந்த வானா மாதிரி இருக்கக்கூடியது. 50 கோடி விஸ்தாரா சேயம் உர்வி மகாமுனே சகைவாண்டகட்டாஹேன யத்வீபாப்திமஹீதரா. இப்போ அந்த இடத்துலதான் அண்டகட்டாகம் இருக்கே, அது எப்படின்னா 50 கோடி விஸ்தாரா, 50,000 கோடி அளவுக்கு விஸ்தாரமாய் இருப்பதாய், அந்த அளவுக்கு அகலமாய் இருப்பதாய், சகைவாண்டகட்டாஹேன சத்வீபாப்திமஹீதரா, தீபங்கள், வேற வேற தீபங்கள், அப்திகள், இவைகளையெல்லாம் கொண்டிருக்க கூடியதாகவும் இந்த அண்டகட்டாகத்தை சுற்றிலும் தமஸ் இருக்கு. அதற்கு மேல 50 கோடி விஸ்தாரா, 50 கோடி சேயம் உர்வி மகாமனே முனே, இவ்வளவு பெருசா இருக்கக்கூடியதான 50 கோடி விஸ்தாரா, 50 கோடி யோஜனைகள்ல 50,000 கோட்டின்னு சொல்லணும்.
சக இவாண்டகடாஹேன சத்வீபாப்திமஹீதரா, இப்படி பல தீபங்கள், அப்திகள், மலைகள், நதிகள் இவைகளை கொண்டதா இருக்கிறது. இததான் சேயம் தாத்ரி விதாத்ரி ச சர்வபூத குணாதிகா, இதுதான் எல்லா பிராணிகளையும் தரிக்க கூடியது, இதுதான் எல்லாருக்கும் தாயா இருக்கக்கூடியது. சேயம் தாத்ரி விதாத்ரி ச, இத சிருஷ்டியும் பண்ணக்கூடியது. சர்வபூத குணாதிகா, எல்லா விதமானதான குணங்களாலேயும் உயர்ந்து விளங்கக்கூடியது. இதெல்லாம் ஸ்திரீலிங்கமான பிரயோகங்கள பின்னாடி ஏதோ ஒண்ணு வரப்போறது. ஸ்திரீலிங்கம். ஆதாரபூதா சர்வேஷாம் மைத்ரேய ஜகதாமிதி, சர்வலோகங்களுக்கும் மைத்ரேயமா இது மைத்ரியாய், ஆதாரபூதமா நண்பனாய், நட்பு பாராட்டக்கூடியதாய் இருக்கக்கூடியது. அதுதான் காண்பிக்கிறார். ஆதாரபூதா சர்வேஷாம் மைத்ரேய ஜகதாமிதி, இப்படி எல்லா லோகத்தையும் சர்வேஷாம் ஆதாரபூதா, எல்லாவற்றிற்கும் ஆதாரபூதமாய் இருக்கக்கூடிய இந்த பூமியானது இருக்கின்றது அப்படின்ற. சேயம் தாத்ரி விதாத்ரி ச, இவளேதான், இந்த பூமிதான் எல்லாருக்குமாக தாத்ரி, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. அதே நேரத்துல விதாத்ரி, ஏற்பாடு பண்ணக்கூடியது. தன்னுடையதான இதுல வளர்ந்திருக்கக்கூடிய, கர்ப்பத்துல வளர்ந்திருக்கக்கூடிய செடி கொடிகளை கொண்டு அதுகளை நாமும் உபாதேயம்னு சொல்றோம். அந்த மாதிரி சர்வ உபாதேயமா இருக்கக்கூடியதான எந்த ஒரு பூமி உண்டோ அது சர்வபூத குணாதிகா, எல்லா பூதங்களுடைய குணங்களுக்கும் மேம்பட்டதானது. ஆதாரபூதா சர்வேஷாம் மைத்ரேய ஜகதாமிதி, இப்படி எல்லா லோகத்திற்கும் ஆதாரபூதமானது. ஆதாரபூதா சர்வேஷாம் மைத்ரேய ஜகதாமிதி, அப்படி எல்லா விதமானதான ஜகத்துக்களுக்கும் ஆதாரபூதமாய் இருக்கின்றது அப்படின்னு பூமியினுடையதான அமைப்பை பற்றி காண்பிச்சுன்னு வரார். அந்த பூமியினுடைய அமைப்புல இந்த சப்த தீபங்களையும் பேசிட்டு வரார். ஒவ்வொரு தீபத்திலேயும் அதை பரிபாலிக்கிறவாள் யாருன்னா ஒரு ராஜா இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்றாள். இப்படி எல்லாம் அந்த அரசனுக்கு குமாரர்களா இருந்து அவர்களாலே ரட்சிக்கப்பட்டு அந்த வருஷ பர்வதம் அப்படிங்கிறதான பெயரை கொண்டிருக்கக்கூடியதுமாகத்தான் இந்த மொத்த பூமியும் இருக்கு. இன்னைக்கு நாம அதெல்லாம் சயின்டிபிக்கலாகவும் ஜியோகிராபிக்கலாகவும் பார்த்தோமானால் ஒரு அதாவது ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கார். ஸ்ரீமத் ராமாயணம் கிமு 11,500 11,500 AD, அவ்வளவு நாள் முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற. கிமு அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னார். இல்லைன்னா 1150 கிமு, அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. 11,500 சொன்னாரா இல்ல 1150 சொன்னாரோ அதை சொன்னார். அத்தனை நாள் முன்னாடி நடந்திருக்கக்கூடியதான இந்த பூமியினுடையதான அமைப்பு, அதுக்கு பல எவிடன்சஸ் அவர் கொடுக்கிற பொழுது இந்த டியூட்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு கீழே பூமியில இருக்கக்கூடியதான பெரிய பெரிய பாறையா பூமி இருக்கு. அதுதான் கல்லு மண்ணு தானே பூமிங்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்றது. அது வெயில்னால, நிறைய வெயில் அடிக்கிற காரணத்தினால அது கொஞ்சம் இறுக்கம் விட்டு போகிறது. இப்படி எல்லாம் இருந்து அந்த மாதிரி வாஸ்தவத்துல ஒரு காலத்துல அப்படிதான் குமரிக்கண்டம்னு ஒண்ணு இருந்தது. அது இங்க சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாளோ இல்லையோ. அப்போ இந்த பூமிக்கு பெரிய பெருமை, பெருமாளாலே கொண்டாடப்பட்டிருப்பவள் அவள் சாட்சாத் க்ஷமா. நிச்சயமாய் அவள் பூமியினுடையதான குணமே பொறுமையை கொண்டிருக்கக்கூடியதுதான். ஆனாலும் அந்த பூமி என்ன பண்ணிருக்காங்க, இப்போ அன்னைக்கு பேப்பர்ல இருந்தா 84 டிகிரி டில்ட் ஆயிருக்கான். 84 டிகிரின்னா சாதாரணமா இப்படி இப்படி டில்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு அதனுடையதான கதி தெரியல. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய இதுல இத்தினோண்டு இருக்கு. நாமளே பாக்குறோம், ஒரு சின்ன கல் இருக்கு. அந்த கல்லை நாம கவுத்தோம்னா கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு வெறும் குட்டி எறும்பு அது பாட்டுல அதுலயே இருக்கு.
அதுக்கு கவுத்துருக்கான்னு கூட தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் நாம கையில வச்சுட்டு இருக்கக்கூடியதான கல்லு மகா பெருசா இருக்கும், தன்னுடையதான சின்ன ஞானத்தினால அதை உணர முடியல. அந்த மாதிரி உணரமாட்டாத இடங்களுக்குத்தான் இவைகள் நம்மளுக்கு உபயோகமா இருக்கின்றன. இவைகள் வெறும பொய் சொல்ல வேண்டியதான அவசியம் இல்லை. அந்த காரணத்தினால இந்த 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 பூமி சர்வ ஆதாரபூதமானதான எந்த ஒரு பூமி உண்டோ அந்த பூமியில இருக்கக்கூடியதான பல வகைப்பட்டதான நதிகள், இதெல்லாம் சொல்றோம், மலைகள் எல்லாம் சொன்னோம், வருஷ பர்வத்தங்கள்னு சொன்னோம், இவைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி எல்லா லோகங்களுக்கும் தாத்ரியும் விதாத்ரியுமாய் இவளே இருக்கின்றாள். சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் மாதிரி இவளே தாத்ரி பிரம்மா, இவளே விதாத்ரி பிரம்மாவுக்கு பதில் சொல்லக்கூடியவள் என்கிறதான நிலையிலே இருந்து சகல லோகங்களையும் தன்னகத்தை கொண்டு தனக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இத்தினோண்டு ஒரு ஞானம், இத்தினோண்டு ஒரு அசைவு, அந்த ஞானம் கூட இல்லாமல் இருக்கிற நாம அப்படித்தானே இருக்கோம். அந்த காரணத்தினால இந்த பூமியினுடையதான இருப்பு, பூமியினுடையதான ஸ்திதியை பத்தி காண்பிக்கிறதுக்காக பெரிய அத்தியாயம் 97 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது. பெருமாள் அனுகிரகத்துல அது முடிஞ்சது. ஒவ்வொரு தீபமும் அந்த தீபவாசிகள் யாரு, அவ என்னென்ன காரியங்களை பண்றா, எப்படி பூஜாதிகளை எல்லாம் பண்றான்ற அளவுல நமக்கு தான் கிடைத்தது. ஒரு பெரிய அத்தியாயம் 4வது அத்தியாயம் பூமியை பத்தி சொன்னார். இதர லோகங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாமும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இந்த இதர பகுதிகள்ல இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. பூமியினுடைய இதெல்லாம் வாஸ்தவத்துல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ஜியாகிரபி ப்ரொஃபசர், ஆனா அவர் சனாதன தர்மத்துல ஈடுபாடு கொண்டவர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் அவர் கூட அவைகள் எல்லாம் வர்ணிச்சிருக்கார், சொல்லியிருக்கார். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நாம வசிக்கக்கூடியதான பூமி கொஞ்சம் போறோம் இப்படி 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 இருந்தது, நாம இப்படி இவ்வளவு நாளா இப்படி இருந்திருக்கோம், ஆனா இப்படி ஆயுதத்து கொஞ்சம் போறோம் வளர்ந்து இப்படி போயிடுத்து அப்படின்னா அந்த மைன்யூட் மூமெண்ட் அந்த இதுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியறது. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சப்தத்வீபாத்மிகா யா பிருத்திவி, அந்த 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 பிருத்திவியினுடையதான ஸ்வரூப ஸ்வபாவங்களை வர்ணிச்சார். அதுல இருக்கக்கூடிய மக்கள் அங்க யார் யாரை எப்படி பூஜை பண்றா என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொன்னார். இது ஒரு அற்புதமானதான பூகதமான விஷயங்களை சொல்லுவதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடியது. 5வது அத்தியாயத்துல பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தல சுத்தலாதிகளினுடையதான ஸ்திதியை பத்தி சொல்ல போறார். பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு பெருமாள் அனுகிரகத்துல பஞ்சமோத்தியாயம் நாம அதை பார்க்கலாம். மேல பஞ்சமோத்தியாயமும் பூமியினுடைய சில விஷயங்கள் தான், நரகாதிகளை வர்ணிக்கணும், பூமிக்கு கீழே இருக்குங்கிறத சொல்ல போற. நாளைக்கு சேவிக்கலாம்.